ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகனின் சத்திய வாக்கு இது. உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப்போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன். இதுவரை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இப்பொழுது நான் உனக்கு ஒரு 5 முக்கியமான விஷயங்களை சொல்லித்தரப்போகிறேன். அதை உன் மனதில் வைத்து கொண்டு நீ இதற்கு அப்புறம் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்வாயாக. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழப்போகிறது. அதற்கான நேரமும் வந்துவிட்டது. அதனால் தான் இந்த காணொளி இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இந்த காணொளி எப்பொழுதோ கடந்து சென்று இருக்கும். ஆனால் இந்த காணொளியின் வாயிலாக நான் கூறும் வாக்கினை நீ கேட்க நேர்ந்திருக்கிறது. நான் கூறும் 5 முக்கியமான விஷயங்களை உன் மனதில் பதித்துக்கொள். முதலில், உன்னை பற்றிய ரகசியத்தை யாரிடமும் எப்போதும் எதற்காகவும் சொல்லாதே. உன் உயிர் நண்பர்கள், தோழிகள் நீ என்று நினைக்கலாம். உன் சொந்தங்கள் என்று நீ உன் மனதில் நினைத்து கொண்டு சொல்லலாம். ஆனால் அவை அனைத்தும் உனக்கு பிரச்சனையாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உன்னை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் ரகசியமாகவே இருக்கட்டும். யாருக்கிட்டையும் எதையும் சொல்லி புலம்பாதே. அதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. சிலருக்கு நீ சொல்வது அவர்களுக்கு டைம் பாஸாக இருக்கும். சிலருக்கு இவளுக்கு இது தேவைதான், இவனுக்கு இன்னும் இது தேவைதான் என்று நினைக்கக்கூடும். அதனால் யாரிடமும் உனது ரகசியத்தையும் பிரச்சனையையும் சொல்லாதே. உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உனக்கு என்ன மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சில ரகசியங்களாக இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் உன் அப்பன் முருகன் என்னிடம் ஒரு விளக்கேற்றி அப்பனே முருகா என்று உன் மனதார வேண்டிக் கொண்டு சொல். நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதை விட்டுவிட்டு யாரிடமும் போய் இருந்து உன் பிரச்சனைகளையும் உன் குறைகளையும் உனக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் ரகசியத்தையும் யாரிடையும் எப்போதும் சொல்லாதே. அது பின்னாடி உனக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். 2வது, நான் உன் அப்பன் முருகன் உனக்காக சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். உன் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழாதே. அது யாராக இருந்தாலும் சரி, உன் உழைப்பில் நீ வாழ கற்றுக்கொள். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் உழைப்பை மட்டுமே நீ சார்ந்தே இருக்க வேண்டும். அது உன் எதிர்காலத்தை நல்வழியாக்கும். இன்று இவர்கள் என்னை நல்லா பார்த்து கொள்கிறார்கள் என்று மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் என் தங்கமே. உன் அப்பன் முருகன் நான் கூறும் வாக்கில் ஒரு உண்மை இருக்கிறது. அது என்று நீ என்னவென்று காலப்போக்கில் புரிந்து கொள்வாய். எது செய்தாலும் நிதானத்தோடு செய். உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் உழைப்பை மட்டும் நீ நம்பி வாழ். யாரையும் சார்ந்து வாழாதே. இதுவரை நீ என்ன செய்தாலும் சரி, இருந்துட்டு போகட்டும். இனிமேல் நீ சொந்த காலில் நின்று உன் சுயமரியாதை காற்று வாழ கற்றுக்கொள். அது உன் பிற்காலத்தை நல்வழிப்படுத்தும். உண்மைதான் என்றால் ஆம் முருகா என்று பதிவிடு. உன் அப்பன் முருகனின் 3வது அருள்வாக்கு. என் அன்பு குழந்தையே, கவனமாக கேள். எல்லாரிடமும் அன்பை செலுத்து. ஆனால் யாரிடமும் அதே அன்பை எதிர்பார்க்காதே. இங்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதம். நீ இருப்பது போல் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. அவரவருக்கு சில உணர்வுகளும் சில ஆசைகளும் இருக்கும். அவர்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தான் செய்வார்கள். அதனால் அவர்கள் விஷயத்தில் நீ தலையிடாமல் இருப்பது உனக்கு நல்லது. உனக்கு சரி என்பதனை நீ செய். எல்லாரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்பை காட்டு. உன் மீது கோபத்தை காட்டுகிறார்களா, அவர்களிடமும் அன்பையை காட்டு. ஒருவரிடம் எதிர்பார்ப்புடன் வைக்கும் அன்பானது நிச்சயம் நமக்கு ஏமாற்றத்தையே தரும். நாம் அவரிடம் காட்டும் அன்பானது அது தரும் மகிழ்ச்சியை விட அது தரும் ஏமாற்றம் நமக்கு பல மடங்கு வலியை தரும். இப்பொழுது அன்பை காட்டிவிட்டு பின்பு நான் இவர்களிடம் அன்பு வைத்திருந்தேன், ஆனால் அவர்கள் இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே முருகா அப்படின்னு என் முன்னாடி நீ அழுது புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது என் அன்பு தங்கமே. யாரிடையும் எதிர்பார்த்தா அன்பு வைக்காதே, பழகாதே.
எப்போ வேண்டுமானாலும் மாறலாம். இதை நீ புரிந்து கொள். ஏற்கனவே ஒரு தடவை இந்த பட்டு திருத்திருக்கிறாய். இன்னொரு முறையும் இதே தவறை செய்யாதே. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று உனக்கு நன்றாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான் என்றால் அகமுருகா என்று பதிவிடு. உனக்கு நான் கூறும் 4வது முக்கியமான கருத்து. நன்றாக கேட்டுக்கொள் என் அன்பு தங்கமே. கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் கூட. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கு நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தருணம் வந்துவிட்டது. இதற்கு அப்புறம் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வை. அது உன் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகப் போகிறாய். இந்த சமயம் நீ எடுக்கும் முடிவானது மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறது. இதுவரை என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். யார் வேண்டுமானாலும் உன்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். அதை எதையும் பொருட்படுத்தாதே. இப்பொழுது உன் அப்பன் முருகன் நான் உன்னிடம் சொல்கிறேன். கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் முக்கியமான நேரம் வந்துவிட்டது. இன்னும் 2 நாளில் நீ ஒரு முக்கிய முடிவு எடுக்கும் தருணம் அமையப் போகிறது. அந்த நேரத்தில் நீ சரியான முடிவு எடுத்துவிட்டாய் என்றால் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லவிதமாகவே மாறும். அதற்கு உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை நம்புகிறாய் என்றால் முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்னு 3 முறை பதிவிடு. நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இறுதியாக நான் உனக்கு கூறும் 5வது கருத்து. என் அன்பு தங்கமே, மிக மிக கவனமாக கேட்க வேண்டிய கருத்தும் இதுதான். உன் வீட்டில் நடக்கும் வரவு செலவுகளை பற்றி யாரிடமும் கூறாதே. அது உன் தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, அல்லது உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது உயிர் தோழ தோழிகளாக இருந்தாலும் சரி, யாரிடமும் உன் வீட்டில் நடக்கும் வரவு செலவுகளை பற்றி கூறாதே. முக்கியமாக இன்னும் சில நாட்களில் உனக்கு ஒரு முக்கியமான பண வரவு வரப்போகிறது. அதை பற்றி யாரிடமும் கூறாதே. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீ உன் தொழில் ரகசியத்தை யாரிடமும் கூறக்கூடாது என்பது எவ்வளவு நிதர்சனமான உண்மையோ, அதேபோல் உன் வீட்டில் நடக்கும் வரவு செலவுகளை பற்றி யாரிடமும் கூறாதே. இந்த 5 விஷயத்தையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு நீ செயல்பட்டாய் என்றால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை கடந்து நல்வழியினை நோக்கி பயணம் செய்ய போகிறாய். இது உன் அப்பன் முருகன் கண்ணனின் வாக்கு, சத்திய வாக்கு. நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமும் இல்லை. தினமும் இதே காணொளியின் மூலம் நான் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன். ஒன்றை மட்டும் கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே. உன் அப்பன் முருகன் உனக்கு கூறும் வாக்கு இது. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். எப்போதும் உன்னுடனே இருப்பேன். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனையும் வைக்கிறேன். உன் மனது தூய்மையாக வைத்துக்கொள். உடம்பு தூய்மை எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிகம் மன தூய்மை. உன் மனதில் கோபம், பொறாமை, இது போன்ற அடுத்தவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் எதையும் மனசில் வைக்காத. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இருக்கட்டும். அதெல்லாம் நீ செஞ்ச கர்ம வினைகளோட பலன் நினச்சி எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் உன் அப்பன் முருகன் உன் கூட தான் இருக்க போகிறேன். இனி வரக்கூடிய கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்க தான் போகுது அப்படிங்கிறத உன் மனசில் புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னை வழி நடத்தி செல்லப்போது உன் அப்பன் முருகன் கண்ணன் நான். ஓ முருகா போற்றி.